பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. ஜெபம் செய்வோம். அனைத்து படைப்புகளையும் ஞானமாய் படைத்த சர்வ வல்லமையுள்ள அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தம்மை மறைத்து பேதைகளும் புத்தியினர்களும் ஆகிய எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படி சித்தம் கொண்டீரே, உம்மை துதிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நிரப்பப்படவும் தெய்வீக பயத்தில் நிலைத்திருக்கவும் இந்த தொழுகையின் வழியாக அருள் தாரும். ஆராதனையினுடைய அனைத்து பகுதியையும் ஆசீர்வதியும். தொழுகையில் பங்கு பெறும் சிறியோர் பெரியோரையும் ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு ஆராதிக்க தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாரும். அனைத்தும் ஆண்டவருக்கு மகிமையாக அமைந்திருக்கத்தக்கதாக எங்களுடைய எங்களையும் ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 37வது பாடலை பாடுவோம். வாரம் முற்றும் சேமமாய் தேவன் காத்தார் தயவாய். ஞான பாடல் 37.
நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 முடிய. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையாலும் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நேமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இயேசு அழைக்கிறார் என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். நேரத்திலும்
காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் நலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் நலன் உனக்களிப்பார். அவர் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரோ. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரோ. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிறை நாம் மாணவர் ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். புதிய கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற மாணவ செல்வங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆண்டவருக்கு அஞ்சுதல் ஞானத்தின் தொடக்கம். Fear of the Lord as the beginning of wisdom என்ற தலைப்பில் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். ஞானத்தின் ஊற்றும் உறைவிடமுமாகிய ஆண்டவரிடத்தில் தன் இளம் வயதில் அரசனாக முடிசூட்டப்பட்ட சாலமோன் ஏறெடுத்த விண்ணப்பத்தை இந்த நாளின் தியான வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சாலமோனிடத்திலே கேட்ட பொழுது தெய்வ பயமுள்ள சாலமோன் தேவனிடத்தில் விலையேறப்பெற்ற ஞானத்தை கேட்டார். காரணம் நீதிமொழிகள் 8:11 சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது,
இச்சிக்கப்படத்தக்கது எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. ஞானம் நிகரற்றது. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று 3 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கூட கம்ப்யூட்டரை இயக்குகிறார்கள். இசை கருவிகளை நேர்த்தியாய் வாசிக்கிறார்கள். திருக்குறளை, வேத வசனங்களை மனப்பாடமாய் ஒப்புவிக்கிறார்கள். எனவே 21ஆம் நூற்றாண்டை இன்டலெக்சுவல் இரா, அறிவு பெருக்கத்தின் நூற்றாண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். இன்று 13 வயதிற்குள்ளாகவே இந்த உலகத்தை இணையதளத்தின் மூலம் தங்கள் கைக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். அனைத்து உலக அறிவையும் பெற்றுவிடுகிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்வில் ஒன்றும் அறியாத ஞானமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். தெய்வ பயம் இல்லாத உலக ஞானம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு நவீன உலகம் நமக்கு நேரடி சாட்சி, நம்முடைய கண்கள் கண்ட ஒரு சாட்சியாக இருக்கிறது. உலக ஞானம் இன்று சக மனிதனை அழிக்கின்ற, படைப்புகளை சிதைக்கின்ற ஒன்றாக மாறி வருகிறது. நுண்ணுயிர் ஆயுதங்கள், பயோ வெப்பன்ஸ், அணு ஆயுதங்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ், இவற்றை உருவாக்குவதிலே இன்றைக்கு உலகம் போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. தேவன் தருகிற ஞானம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், விட்டு கொடுக்கவும், வாழ்வழிக்கவும், பிறர் நலனில் அக்கறை செலுத்தவும் முந்திக் கொள்ளுகிறது. யாக்கோபு 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். அப்படிப்பட்ட மேலான ஞானத்தை தான் சாலமோன் கடவுளிடம் கேட்டார். 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அணு கதிர்வீச்சை பயன்படுத்தி புற்றுநோயை குணப்படுத்த முடியும். அதே அணு கதிர்வீச்சை பயன்படுத்தி உலகத்தை அழிக்கவும் முடியும். அழிவின் பாதையில், ஆபத்தான பாதையில் செல்லும் உலகத்தை காப்பாற்ற, புது வாழ்விற்குள் நடத்த, நாமும் நல்லதொரு வாழ்க்கை வாழ மேலான ஞானம் நமக்கு தேவை. அந்த ஞானத்தை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம். ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயம். 1 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். கர்த்தர் மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடுதான் தெய்வ பயம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அன்பின் நிமித்தமாக கீழ்ப்படிவதுதான் தெய்வ பயம். கர்த்தருக்கு பிரியமானபடி நடப்பதுதான் தெய்வ பயம். சாலமோனுக்குள்ளாக தெய்வ பயம் இருந்தது. நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உலக பிரகாரமாக பயம் என்பது நடுக்கம், திகில், செயலற்று போவது, மிரண்டு போவது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் நம் ஆண்டவர் யாரையும் பயமுறுத்துகிறவர் அல்ல, மிரட்டுபவர் அல்ல. உலகத்தார் தீயவர்களை பார்த்து கொடூரமான தீமையான காரியங்களை செய்கிறவர்களை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. தேவன் நல்லவராக, பரிசுத்தராக, நம்மீது அன்புள்ளவராக இருக்கிறபடியால் நாம் அவர் மீது
பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் 1 ராஜாக்கள் 3:3 சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். இதுதான் உண்மையான தெய்வ பயம். இன்று மனிதர்கள் தங்களுக்கு உயர்வு, அதிகாரம், பதவி, பலன் அதிகரிக்க தீமை செய்கிறவர்களாய், அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். யாக்கோபு 3:13 சொல்லுகிறது, உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நம்முடைய ஞானம் நல்ல நடக்கையின் வழியாக வெளிப்பட வேண்டும். எஸ்தர் 3:1 ஆமான் பதவி உயர்வு பெற்றபோது மிக மோசமான ஒரு காரியத்தை செய்ய துணிந்தான். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களில் மொர்தெகாய் தன்னை காணும்போது எழுந்து வந்தனம் செய்யவில்லை, தன்னை மதிக்கவில்லை என்ற ஒரு சிறிய காரியத்திற்காக அந்த மொர்தெகாய் சார்ந்திருந்த யூத இனத்தையே அழிக்க திட்டமிட்டான். எப்பொழுது இந்த புத்தி இந்த ஆமானுக்குள் வந்தது, அதிகாரம், பதவி உயர்வு வந்தபோது அவன் புத்தியே மாறிப்போனது. தீமையான காரியத்தை செய்ய தைரியம் கொள்ளுகிறான். என்னை ஒருவரும் அசைக்க முடியாது, அல்லது தவறை மறைத்து விடலாம் என்று நாம் கண்டுவிட்டால் நாம் தீமை செய்ய துணிந்து விடுகிறோம். நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அநியாயம் செய்ய மாட்டான். அவனிடத்தில் பொய் பித்தலாட்டம் இருக்காது. அவர்கள் தீமையை வெறுக்கிறவர்களாய் இருப்பார்கள். பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அகந்தையையும் பெருமையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் வெறுக்க செய்யும். ஞானம் தெய்வ பயத்தில்தான் துவங்குகிறது. ஞானம் தெய்வ பயத்தில்தான் வேர்கொள்ளுகிறது. பிள்ளைகள் 10 வயது வரை தங்கள் பெற்றோருக்கு அதிகமாய் பயப்படுவார்கள். வளர வளர 21 வயதிற்கு மேலாகிற பொழுது பெற்றோருக்கு சுத்தமாய் பயப்படுகிறதில்லை. படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, சம்பளம் இருக்கிறது, பெற்றோரை சார்ந்திருக்க அவசியமில்லை என்ற நிலை வருகிற பொழுது பயம் இல்லாமல் போகிறது. சண்டே ஸ்கூலில் ஆரம்பத்தில் இருக்கிற பயம் சூப்பர் சீனியர் வருகிற பொழுது காணாமல் போய்விடுகிறது. கொஞ்சம் வசனம் தெரிந்த பிறகு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பித்த பிறகு தெய்வ பயம் இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாய் குறைந்து போய்விட்டது. ஒழுங்காக ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, ஆலயத்திற்கு நிர்விசாரமாய் வருகிறோம் அல்லது தாமதமாய் வருகிறோம் என்றாலே தெய்வ பயம் குறைந்து வருகிறது என்பதற்குரிய ஒரு அடையாளம். தெய்வ பயம் இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகத்திலே நாம் உறங்கிக் கொண்டிருக்க செய்வோம். வேதம் சொல்லுகிறது, ஞானத்தினுடைய தொடக்கம் தெய்வ பயம். 2வதாக வேதம் சொல்லுகிறது, ஞானத்தினுடைய தொடர்ச்சி தாளந்தை பயன்படுத்துவது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 28 வரையுள்ள சம்பவம் தேவன் கொடுத்த ஞானத்தை
சாலமோன் எப்படி பயன்படுத்தினார் என்று விவரிக்கிறது. ஒரு குழந்தைக்கு 2 அன்னைகள் உரிமை கொண்டாடினார்கள். சாலமோன் அரசர் ஞானமாய் நியாயம் விசாரித்து உண்மையான தாயினிடத்தில் குழந்தையை ஒப்படைக்கிறார். 1 ராஜாக்கள் 3:28 சொல்லுகிறது, ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அநேகர் தேவன் தங்களுக்கு தந்த ஞானத்தை பிறர் வாழ்வுக்காக, நீதிக்காக, பிறர் நன்மைக்காக பயன்படுத்துகிறதில்லை. 1 தாலந்தை பெற்றவன் புதைத்து வைத்திருந்தது போல தங்கள் தாலந்துகளை புதைத்து வைத்திருக்கிறார்கள். தேவன் கொடுத்த தாலந்துகளை வேறு சிலர் தவறாய் பயன்படுத்துகிறார்கள். தேவன் கொடுத்த ஞானத்தை, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் சேஷ்டபுத்திர பாகத்தை அபகரித்தான். ஆதியாகமம் 25:30. 2வது முறை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற தன் தாயாகிய ரெபேக்காளோடு சேர்ந்து தகப்பனை ஏமாற்றி, சொந்த சகோதரனை ஏமாற்றி அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகிறான். ஒவ்வொரு முறைமையும் தன் புத்திசாலித்தனத்தை, ஞானத்தை ஏமாற்றுவதற்கு யாக்கோபு பயன்படுத்துகிறார். ஏமாற்றியே சுகம் கண்ட யாக்கோபு தன் மாமா லாபானால் திரும்ப திரும்ப பல முறை ஏமாற்றப்பட்ட போதுதான் தன்னுடைய தவறின் வலியை அவர் உணர்ந்தார். கர்த்தர் தந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை பிறரை ஏமாற்றவோ, வஞ்சிக்கவோ, சுயநலமாகவோ நாம் பயன்படுத்தக்கூடாது. காரணம், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஞானத்தின் தொடர்ச்சி தாளந்தை தேவ சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துவது. ஒரு புறம் பகுத்தறிவுவாதிகள் தேவன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அறிவை, ஞானத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 14:1 சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். மற்றொரு பக்கம் பெரிய மனிதர்கள் எனப்படுகிறவர்கள் செய்த தவறிலிருந்து தப்பிப்பதற்கு, தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு தங்கள் ஞானத்தை தவறாய் பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள். காயின் ஆபேலை கொலை செய்யும்படி தந்திரமாய் திட்டமிட்டு வேறு யாரும் வராத, ஆள் நடமாட்டம் இல்லாத வயல்வெளிக்கு அழைத்து சென்று கொன்று போட்டான். யாரும் பார்க்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு தப்ப முடியவில்லை. பாவம் செய்யாமல் இருக்க ஞானத்தை பயன்படுத்தாமல் நாம் செய்கிற தவறு யாருக்கும் தெரிந்துவிடாமல் இருப்பதற்கு அறிவையும் ஞானத்தையும் நாம் பயன்படுத்துகிறோம். 1 யோவான் 5:20 சொல்லுகிறபடி, சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு நம் புத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். தவறிலிருந்து மனம் திரும்புவதற்கு, ஆண்டவராகிய இயேசுவண்டை திரும்பி வருவதற்கு, பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். கடைசியாக ஞானத்தின் முதிர்ச்சி, முழுமையான வாழ்வு. 1 ராஜாக்கள் 3:13. இதுவும் மன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஞானம் முழுமையான ஆசீர்வாதத்திற்குள் நம்மை வழிநடத்தும். சாலமோன் கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் சாலமோனை தேடி வந்தது. காரணம் ஞானம்.
பிரசங்கி 7:12 சொல்லுகிறது, ஞானம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். வெற்றி என்பது உன் நிழல் போன்றது. நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது உன்னுடனே வரும் என்று கனம் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஞானம் என்பது வெளிச்சத்தை நோக்கி நடப்பது, அநேகரை வெளிச்சத்திற்குள் நடத்துவது. நீதிமொழிகள் 11:30 சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தாத கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையற்றது. தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஜனங்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களைப் போல, ஒளியைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தினுடைய முதிர்ச்சி நம்மை முழுமையான வாழ்வுக்குள், கனிகள் நிறைந்த வாழ்விற்குள் நம்மை நடத்துகிறது. இந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைய பாடலாக கீர்த்தனை பாடலிலே 53வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் அதனை ஆஸ்தரித்திடுவீர், உலகில் உள்ளோரே நீர். 53வது கீர்த்தனை பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானத்தினுடைய ஊற்றாய் உறைவிடமாக இருந்து எங்களை பரலோகத்தின் ஞானத்தினால் ஒவ்வொரு நாளும் நிறைத்தருளி ஞானமாய் பேசவும் ஞானமாக செயல்படவும் கர்த்தர் எங்களுக்கு தந்து வருகிற எல்லா கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஞானத்தினுடைய தொடக்கம் தெய்வ பயம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. கர்த்தருக்கு
பயப்படுகிற பயம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்கிறதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினீர். எந்தெந்த காரியத்திலே துணிகரமாய் நடந்து கொண்டோமோ, தேவனுக்கு எதிர்த்து நின்றோமோ, பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அடங்காமல் போனோமோ, ஒரு விசை கர்த்தர் எங்களை மன்னிக்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தில் ஒரு தெய்வ பயம் தங்கும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் ஞானமாக நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஞானத்தினுடைய தொடர்ச்சியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த தாளந்துகளை கர்த்தருக்கு மகிமையாய், இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய், பிறர் நலனுக்காக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ தருணங்களிலே ஞானமற்றவர்களாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை சுயநலத்தோடு சொந்த காரியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி இருந்தோமானால் கர்த்தர் மன்னித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ சித்தத்தை, தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு தந்த தாளந்துகளை ஞானமாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானம் எங்களை முழுமையான வாழ்விற்குள்ளாக வழி நடத்துகிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து தியானித்தோமே. எங்களுடைய வாழ்வு அரைக்குறையாக அல்ல, வழி மாறி போனதாக அல்ல, பின்மாற்றம் உள்ளதாக அல்ல. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை நடத்துகிறதாய், எங்களுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளுகிறதாய், ஒவ்வொரு நாளும் ஞானமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். முழுமையான ஆசீர்வாதத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை நாங்கள் சொந்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தயவு பாராட்டுவீராக. மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களை இழந்து போகாதிருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே தேவ சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். கருத்துரிமை அன்புறவோடு குடும்ப வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்க, மன்னித்து விட்டு கொடுத்து குடும்பத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு குடும்பமாய் கட்டி எழுப்ப ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகளாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. புதிய கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக ஞானம் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பொல்லாத உலகத்திலே ஞானமாய் தம்முடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள, பாவத்திற்கு விலகி ஓட, பரிசுத்தத்தை அணைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற இருதயத்தை தந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளும். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், கொள்ளை வியாதிகளினால், விச காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து கர்த்தர் திடப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். வியாதி நீங்கி சுகமாயிரு என்று சொன்னீரேன். அந்த தேவனுடைய வார்த்தை தம்முடைய பிள்ளைகளை இந்த வேளையிலும் பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அறுவை சிகிச்சைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்து நீரே பலப்படுத்தவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைக்கு எதுவாய் தங்கியிருக்கட்டும். வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வெளிநாடுகளுக்கு சென்று சரியான வேலை வாய்ப்பு இல்லாதபடி கங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. சம்பளங்களின்றி துயரப்படுகிறவர்கள் உண்டு. தேவன் யார் யாருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ தயவு கிடைக்க பண்ணி ஒத்தாசை அனுப்பி புதிய வாசல்களையும் வழிகளையும் திறந்து தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
கடன் பாரத்தினால் தவிக்கிறவர்கள், வறுமையினாலே சிறுமைப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல காரியங்களை குடும்பங்களிலே அதினதின் காலங்களிலே கட்டளையிட்டு திருமண காரியங்களை கர்த்தர் கைக்குடி வர பண்ணுவீராக. குழந்தை பாக்கியங்களை கொடுத்து குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களுடைய எதிர்காலங்கள் சமாதானம் நிறைந்த காலங்களாக அமைந்திருக்கட்டும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய கட்டுமான பணியிலே இணைந்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கிருபை தாங்கி இருக்கட்டும். ஒவ்வொருடைய மனமும் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவருக்கென்று நாங்கள் கட்டுகிற ஆலயம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி சாலமோன் சொன்னது போல கர்த்தருடைய காரியத்தில் ஒவ்வொருவரும் இணைந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கொடுக்கிறவர்கள், அதற்காக ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பித்தாரும். விசுவாச ஐக்கியத்தை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாக நிற்க, கர்த்தருக்கென்று வேர்கொண்டு கனி கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியிலும் கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாய் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷனரி பணிகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். திருச்சபையின் வழியாகவும் பேராயத்திலும் இருந்து மிஷனரிகளாக அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களோடும் கிருபை தாங்கி இருக்கட்டும். அச்சுறுத்தல்களின் நடுவில், பாடுகள் தீங்குகளின் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க கர்த்தர் பலப்படுத்தும். தேசத்தில் அமைதியை சமாதானத்தை அருளி செய்யும். தேசத்தினுடைய தலைவர்கள் மனம் திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களும் நாட்டினுடைய நன்மைகளை முன்னிறுத்தி பாரபட்சமின்றி செயல்படுவதற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதிலும் அமைதியும் சமாதானத்தையும் கர்த்தர் அருளி செய்யும். இயற்கையினுடைய எல்லா பேரழிவுகளுக்கும் வெள்ளச்சேதங்களுக்கும் விலக்கி பாதிக்கப்பட்ட தம்முடைய மக்களுக்கு இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். விதவைகளாய், திக்கற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதி. ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒரு விசை தாழ்த்துகிறோம். வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். சொந்த ஊரிலிருந்து வேலைகளை கவனிக்கிறவர்கள், விவசாயத்தை கவனிக்கிறவர்கள், அரசாங்கத்திலும் தனியார் ஸ்தாபனங்களிலும் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஊழியத்தினுடைய பாதைகளில் இணைந்து நிற்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.